ஒரு அடர்ந்த பச்சை நிற காட்டின் நடுவே இரகசியங்களில் மறைந்திருந்த கோவில் ஒன்று இருந்தது. அது ஐம்புலன்களின் கோவில். உள்ளே செல்பவர்களுக்கு புரிதலை அது வழங்கும். தருண் தன் தாத்தா சொன்ன கதைகளை கேட்டு அங்கு சென்றான். கோவில் வாசலில் ஒரு முனிவரை சந்தித்தான். வா குழந்தாய், இந்த கோவிலில் 5 அறைகள் உள்ளன. ஒவ்வொன்றும் ஒரு விஷயத்தை குறிக்கிறது. நீ அஞ்சையும் உணரும்போதுதான் முழு உண்மைய பார்க்க முடியும். போய் பார். முதல் அறையில் சுவையான பழங்கள் மற்றும் சாப்பிடக்கூடிய பொருட்களால் நிறைந்திருந்தது. பையன் அதை சாப்பிட்டு மகிழ்ந்தான். இரண்டாவது அறையில் சிறுவன் அழகான காட்சியைக் கண்டான். அதில் இழுக்கும் விஷயங்கள் இருந்தன. அடுத்த அறையில் குளிர்ந்த கல், கரடுமுரடான மரப்பட்டை மற்றும் வெதுவெதுப்பான மணலால் வரிசையாக அமைக்கப்பட்டிருந்தன. தருண் அவையனைத்தையும் தொட்டு பார்த்தான். அடுத்த அறையில் புல்லாங்குழல் இசைத்தது, டிரம் சோலித்தது, பறவைகள் கூவின. அடுத்த அறையில் மல்லிகை, ஈரமான பூமி மற்றும் சந்தனத்தின் வாசனை காற்றை நிரப்பியது. சிறுவன் வாழ்க்கை பற்றிய விழிப்புணர்வோடு வீடு திரும்பினான். சுவையொலி ஊரோசை நாற்றமென 5 வகை தெரிவான் கட்டே உலகு. அதாவது சுவை, பார்வை, தொடுதல், கேட்டல், முகர்த்தல் என 5 வகையாக அறிவதே உலகம்.